திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கொசஸ்தலை மற்றும் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலம் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கனரக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்திகளை எமது செய்தியாளர் பாலாஜி தருகிறார். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு பத்தி சொல்லுங்க. அதாவது சென்னை மற்றும் திருப்பதியான முக்கிய தேசிய நெடுஞ்சாலை இது. இந்த தேசிய நெடுஞ்சாலை பற்றை பெரும்புதூர் மற்றும் நாராயணபுரம் பகுதியில் கொசஸ்தலை பாலம் அமைந்துள்ளது. தற்போது நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும், இந்த பாலத்தில் நீர் வெள்ளம் போல் எப்படி பாய்வது என்ற காட்சிகளை தற்போது நம்ம நேரடியாக பார்க்கலாம். இதில் ஆரணி ஆற்றில் ஏரெட்டிப்பாளையம், மனோபுரம், பெருமேடு மற்றும் கொசஸ்தலை ஆற்று பகுதியில் பீமாவரம், பெரிய மடியூர் ஆகிய கரைகள் உடைந்திருக்கிறது. மேலும் தற்போது இந்த கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு பாலத்திற்கு கீழ் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாலம் உடையும் அபாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது. அதாவது தற்போது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த பக்கம் காட்சிகளை பார்க்கும்போது தெரியும், பாலைகள் ஓரமாக உள்ள தடுப்பு செவர்கள் தற்போது முற்றிலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அதனால் தற்போது இங்கே செல்லும் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே தற்போது அனுமதிக்கப்பட்டு வரார்கள். மேலும் 4 சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் தற்போது முற்றிலும் இங்கே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் சென்னை திருப்பதி முக்கிய நெடுஞ்சாலை தற்போது ரத்து செய்யப்பட்டு சென்னைக்கு இருந்து திருப்பதி செல்லக்கூடிய சாலை வேலூர் மாவட்டம் அரக்கோணம் வழியாக இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளம் போல் தண்ணீர் பாய்வதன் காரணத்தினால் நேற்று முன்தினம் 3 பெண்கள் உட்பட 4 பேர் வெள்ளத்தில் அடித்து சென்றனர். அவர்கள் தற்போது 3 பேர் NDRF சிறப்பு குழு மூலியம் தற்போது 3 பேர் மீட்டிருக்காங்க. மேலும் ஒருவர் தற்போது படகு மூலியமாக தேடிக்கொண்டு வருகிறார்கள். இந்த சாலையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பால் தற்போது பொதுப்பணித்துறை மற்றும் அதிகாரிகள் தற்போது இந்த சுற்றுச்சூழல்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரார்கள். தந்தி செய்திகளுக்காக சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாஜி.